அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரம்ப்பு டாரிஃபாரை கையில் எடுத்ததுனால சைனா அவங்களுடைய ரியாக்ஷனாக தான் இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணி யூஎஸுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ரெபல்ஸை திருப்பினாரு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஆனால் சைனா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஎஸ் அங்கே அட்டாக்கே பண்ணியிருக்குது, சரிங்களா? இது எல்லாமே நமக்கு பாமரனாக இருக்கும் பொழுது தெரியாது. உள்ள நியூஸை கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த நியூஸும் இந்த வாரும் ட்ரம்பினுடைய டேரிஃபும் இந்த ட்ரேடும் ஸ்டாக் மார்க்கெட்டும் அமெரிக்க பங்குச்சந்தைகளும் இந்திய பங்குச்சந்தைகளும் எல்லாமே கனெக்டட் தான், இன்டர்லிங்க்டு தான், சரிங்களா? சரி, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடைய அந்த டி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரி பில்ஸ், கருவூல பத்திரங்கள் அல்லது யூஎஸ்னுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸ், சரிங்களா? எப்பெல்லாம் உலகத்தில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குதோ, சரிங்களா, தங்கம் விலை ஏறும், சரிங்களா? உலகத்தில் இந்த மாதிரி வார் நடந்துட்டு இருக்கு, எதுவுமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நல்லா இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் கிராஷ் ஆகுது அப்படின்னா மக்கள் எல்லாரும் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே தரமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? சேஃபஸ்ட் ஹெவனான யூஎஸ்னுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸில் அல்லது டி பில்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யூஎஸ்னுடைய கவர்மெண்ட் பத்திரங்களுடைய டிமாண்டு கூடும். அப்போ டிமாண்டு கூடுறதுனால அந்த பத்திரங்களினுடைய விலை அதிகரிக்கும், ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து வர்ற வட்டி அல்லது ரிட்டர்ன் அப்படிங்கிறது குறையும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் உடையுது, உலகத்தில் அன்சர்டனிட்டி இருக்குது, ஆனால் யூஎஸ்னுடைய பாண்டு விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, டிமாண்டு அங்கே கூடலை, ஈல்டு ஏறிக்கிட்டே இருக்குது. இதனால தான் என்றைக்குமே நம்ம ஜென்ரிக் ரூலை அப்ளை பண்ணவே கூடாது. அதாவது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சின்னா தங்கத்தினுடைய விலை ஏறணும். ஆனால் ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றுனாங்க. அவங்க நாட்டில் ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன், கொரோனானால ஏகப்பட்ட காசை பிரிண்ட் அடித்தாங்க. அப்போ மக்கள் கையில் ஏகப்பட்ட லிக்விடிட்டி போயிடுச்சு, ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றுனாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றும் பொழுது தங்கத்தினுடைய விலை பயங்கரமாக குறைஞ்சிருக்கணும்ல, ஆனால் குறையலை. ஏன்னா எல்லா நாடுகளும் இந்த தங்கத்தை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஃபெட்டு ரேட் கட் பண்ணிட்டாங்க, ஆனால் யூஎஸ்னுடைய பாண்டினுடைய விலை கூடாமல் குறையுது. காரணம் என்னென்னா, இந்த ட்ரம்ப் டாரிஃபார் அப்படிங்கிறத கையில் எடுத்ததுனால யூஎஸ் மேலே டாலர் மேலே உள்ள நம்பிக்கை குறையுது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. இன்டைரக்டாக ஜப்பானும் சீனாவும் அவங்க வச்சிருக்கிற அந்த யூஎஸ் பாண்டை விற்கிறாங்க, அதே போல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் விற்கிறாங்க. அதனால் பாண்டினுடைய விலை குறையுது அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இது உல்டாவாக நடக்குது. ஜென்ரலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் இந்த மாதிரி ட்ரெண்டில் இந்த மாதிரி நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம், சரிங்களா? பாண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் உலகத்தினுடைய ஜிடிபிக்கும் உள்ள லிங்க்கு, சரிங்களா? நம்ம இப்படி தான் ஜென்ரலாக யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற இந்த ட்ரம்பினுடைய டாரிஃபு வாரு இது எல்லாமே அந்த கான்டெக்ஸ்ட்டை மாற்றும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறவர் தான் நல்ல இன்வெஸ்டர். இந்த இடத்துல அந்த இன்வெஸ்டருக்கு நல்லாவே தெரியும், ட்ரம்ப் டாரிஃபு அப்படிங்கிறத கையில் எடுத்ததுனால யூஎஸ் டாலர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை உலக நாடுகள் மத்தியில் போயிருச்சு. எல்லா உலக நாடுகளும் இந்த டாலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க டாலரை ரிசர்வாக டி பில்ஸாகவும் பாண்ட்ஸாகவும் வச்சுருந்தாங்க. இப்போ டாலர் மேலே நம்பிக்கை போகிறதுனால எங்கள் மேலே நீ ட்ரேட் வார் நடத்துறியா, எங்கள் நாட்டு பொருட்களுக்கு நீ டாக்ஸ் போடுறியா, டாரிஃப் போடுறியா, அப்போது ஓன் காசு ஓன் பாண்டு எனக்கு எதுக்கு, நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாண்ட் மார்க்கெட்டில் விற்க தொடங்குறாங்க. அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக நமக்கு வருகிற செய்தி. என்னடா அது பாண்ட் மார்க்கெட் விற்றா என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. யூகேல, லண்டனில், சரிங்களா, இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார் தரமா கொஞ்ச நாள் முன்னாடி, அவர் ஒரு இந்தியன் ஆர்ஜின் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் அவர் எப்படி எலெக்ட் செய்யப்பட்டார்? பாண்ட் மார்க்கெட்டில் முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் எடுத்த முடிவுகள் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு பிடிக்கல.
அதனால் பாண்ட் மார்க்கெட்டை வந்து கிராஷ் செஞ்சு அந்த பிரைம் மினிஸ்டருடைய பதவியவே கீழே இறக்குனாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது பாண்ட் மார்க்கெட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டை விட யூஎஸில் இருக்கிற பாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டாலிடான, ஸ்டேபிளான, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல ஈல்டு ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே, இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டுமே வந்து காசு வேணும்ல, அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க, புதுசாக பாண்டை தான் போடுவாங்க. இப்போது டேரிஃபாரை கையில் எடுத்ததுனால யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கடனை சமாளிக்கிறதுக்காக அல்லது அவங்களுடைய செலவுகளுக்காக எப்பொழுதும் வருஷா வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த பாண்டை. அந்த பத்திரங்கள் 3 வருஷம் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது வாங்க ஆளே இல்லை. 20% ஆஃப் த பாண்டை அவங்களுடைய டொமஸ்டிக் பேங்க்ஸே வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால தான் வந்து ட்ரம்ப்பே வெளியில் வந்து பேசுகிறாரு, பாண்ட் மார்க்கெட் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. பாண்ட் மார்க்கெட்டில் ஈல்டு அதிகமாகுது, சரிங்களா? இப்போது ஈல்டுனா என்ன, ரிட்டர்ன் வட்டி அதிகமாகுது. அப்போது புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணுற பாண்டுக்கு இந்த யூஎஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிற ஈல்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் மக்கள் வாங்குவாங்க, சரிங்களா? அப்போ வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்னமும் வந்து பேர்டன் வந்து அதிகமாகுது, அவங்க சுமை அதிகமாகுது. அவங்க திருப்பி ஜெரம் பவுல் அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்க, டாலரை வீக்கன் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த காசு தேவை அப்படிங்கிறது அதிக வட்டியில் கொடுத்து அவங்களால வாங்க முடியாது. வாங்கினாங்கன்னா அவங்களுடைய மேக்சிமம் கேப் வந்து ஈஸியாகவே ரீச் ஆயிரும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஆயுதம்ங்கிறது அவங்க மக்களுக்கு எதிராக தான் வந்து இது இருக்க போகுது. இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஜாஸ்தியாகும். உடனேலாம் அவங்களால வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. சைனா வந்து ரியாக்ட் பண்ணும் விதமாக வந்து அவங்களுக்கு தேவையான, அதாவது யூஎஸ்க்கு தேவையான முக்கியமான பொருட்கள், அந்த ரா எர்த்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. யூஎஸ் சைடில் வந்து 245% டேரிஃபு. இப்போ இவங்க 2 பேரும் வந்து இன்டைரக்டாக வந்து சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து பேச்சு எப்படியாக இருந்தாலும் தொடங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு டீலுக்கு வருவாங்க. இந்த 90 நாளுக்குள்ளே வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, 3 வாரம் டு 1 மாதத்தில் வந்து எங்களுடைய இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எவ்வளவு அரசியல், எவ்வளவு உயிரிழப்பு, எவ்வளவு பண இழப்பு. சைனா மக்கள் எல்லாமே கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. ஏற்கனவே வந்து அவங்க நாட்டில் பொருளாதாரம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பில்டிங்கை கட்டி அந்த எக்கானமியே வந்து அந்த ரியல் எஸ்டேட் பபுளில் மாட்டி மக்களுடைய காசு எல்லாமே அந்த நாட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டியில் போய் விழுந்து அந்த ப்ராப்பர்ட்டினுடைய விலை பயங்கரமாக ஏறி இப்போ மக்கள் கையில் காசு இல்லாமல் கவர்மெண்ட் வந்து, சைனா கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டிமுலேஷனை வந்து மெஷர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டை வந்து ரெக்கவர் பண்ணுற ஸ்டேஜுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதனால தான் வந்து அவங்க நாட்டில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எக்கானமியை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனாலையும் இந்தியாவில் வந்து எக்கானமி வந்து நல்லா க்ரோ ஆகலை, ஆனால் ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்தியாவில் உள்ள எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை விற்றுட்டு எஃப்ஐஐஸ் வந்து சைனாவுக்கு போனாங்க. ஆனால் சைனாவுக்கு இந்த ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட்னால இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னமும் வந்து கஷ்டத்தை தான் வந்து அனுபவிக்க போகிறாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய உற்பத்தி எல்லாமே வந்து இப்போ பிளாக் ஆகி நிற்கிது. கவர்மெண்ட்டுக்கு கவலை கிடையாது. மக்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த விற்பனை இல்லைன்னா அவங்க வந்து எப்படி சர்வை பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அது ஒரு வாரமாக இருந்தாலும் அவங்கள அஃபெக்ட் தான் பண்ண போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் இம்பேக்டா இல்லை லாங் டேர்ம் இம்பேக்டா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கேள்விக்குறி. இந்த ஸ்டாக்கினுடைய பேட்டர்னை பார்க்கும் பொழுது, நிஃப்டியினுடைய சார்ட் பேட்டர்னை பார்க்கும் பொழுது உலகமே வந்து கிராஷ் ஆகும். எப்போனா ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி வந்து பயங்கரமான முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னா. ரெண்டாவது, யூஎஸில் வந்து ரெசஷன் ஃபியர் வந்து பயங்கரமாக மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த நாட்டில் வந்து நிறைய சர்வேலாம் எடுப்பாங்க. அந்த சர்வே பிரகாரம் ரெசஷன்னா என்ன அப்படின்னா, 2 குவார்ட்டருக்கு வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நெகட்டிவ் குரோத்தை காட்டுறது தான், டீக்ரோத்தை காட்டுறது தான் வந்து ரெசஷன் அப்படிங்கிறது. அந்த ரெசஷனை நோக்கி யூஎஸ் வந்து ஆல்ரெடி போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த டேரிஃப் எஃபெக்ட்னால போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ரெசஷனை நோக்கி போகுது அப்படின்னாலும், இந்த டேரிஃப் எஃபெக்ட்னால இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும், ஃபெட்டு ஒருவேளை ரேட்டை வந்து ஏற்றுனாங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணுற அவங்களுடைய பாண்டு, அவங்களுக்கு காசு வந்து பாண்டு ரிலீஸ் பண்ணி தான் வந்து ரைஸ் பண்ணணும். அப்போ வந்து இன்னமும் வந்து ஈல்டு வந்து ஜாஸ்தி தான் ஆகும், புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய எக்கானமி, உலக பொருளாதாரமே வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இந்த முடிவுகள் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து எல்லா எக்ஸ்பர்ட்டினுடைய ஒரு இன்புட்டாக இருக்குதுங்க. இது நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
அதாவது என்னன்னா ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்டினுடைய ஈல்டுக்கும் பாண்டினுடைய ப்ரைஸுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் ஜிடிபிக்கும் கோல்டுக்கும் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. கோல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னமும் ஏற தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் ஒரு வீடியோ போட்டேன், கோல்டுக்கு ஒரு சூப்பர் புல்ரன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் அல்லது 2.5 வருஷம் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு வந்து நான் முன்னாடியே வீடியோ போட்டேன். என் வீடியோவை வந்து கேட்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ கோல்டினுடைய சூப்பர் புல்ரன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆரம்பித்த புல்ரன் வந்து ஏன் வந்து இன்னும் மேலே மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா, டாலர் மேலே தான் வந்து நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ கோல்டு மேலே இருக்கிற அளவுக்கு நம்பிக்கை யூஎஸ் கடன் பத்திரங்கள் மேலே, கவர்மெண்ட் பத்திரங்கள் மேலே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை தவிர்க்கும் விதமாக வந்து இந்த டாரிஃப் எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்போ மக்கள் எல்லாமே வந்து கோல்டை இன்னமும் அக்குமுலேட் பண்ணுறாங்க. அதே சமயம் உக்ரைன் ரஷ்யா வார் வரும்பொழுது ரஷ்யாவினுடைய அந்த யூஎஸ் பாண்ட்ஸை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து முடக்கிருச்சு. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது யூஎஸ் பாண்டு அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து அது ரஷ்யாவுடைய மணி. சரிங்களா? அந்த விஷயத்தினாலையும் இந்த மாதிரி வந்து டாரிஃபாரை எடுக்கும் பொழுது அந்த அமெரிக்கா மேலே உள்ள நம்பிக்கை இழக்கிறதுனாலையும் மக்கள் எல்லாமே வந்து இப்போ யூரோ கரன்சியில் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அதே சமயம் வந்து கோல்டை வந்து இன்னமும் எல்லா கண்ட்ரியும் வந்து நிறையா அக்குமுலேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால கோல்டுக்கு வந்து இது ரியலி கோல்டான காலம். யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ வந்து அவங்களுக்கு வந்து இது நல்ல வாய்ப்பாக தான் அமையுது. கோல்டு பாருங்கள், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. 5000 6000 வருஷத்துக்கு பழமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நான் வந்து ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏகப்பட்ட காசை இழந்துட்டு ரொம்ப ரொம்ப அடிபட்டு எங்கள் குரூப்பில் வந்து சில பீப்புள் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, எப்பா எல்லாத்துலேயும் பட்டாச்சு, சரியா, நமக்கு சேஃப்டி முக்கியம், நம்ம காசை வந்து தற்காத்துக்கணும். ஸோ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தங்கம். அந்த தங்கத்தினுடைய விலை வந்து 2013 16 வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாகவே கிடந்துச்சு. தங்கத்தை வாங்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் அடித்தது பம்பர் ப்ரைஸு. குவாலிட்டிக்கு குவாலிட்டி, சேஃப்டிக்கு சேஃப்டி. அதே சமயம் இந்தியாவில் வந்து தங்கத்தினோட விலையெல்லாம் குறையாது. யூஎஸில் வேணால் வந்து அவுன்ஸில் குறையலாமே ஒழிய, இந்தியாவில் வந்து கரன்சி டிப்ரிஷியேஷன் மூலமாகவும் இந்தியன் கவர்மெண்ட் போடுற இம்போர்ட் டேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி மூலமாகவும் தங்கத்தினுடைய விலை வந்து பாதுகாக்கப்படும். லாங் ரனில் 8 to 9% கொடுக்கும். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக வந்து தங்கத்தை மட்டுமே அக்குமுலேட் பண்ணவங்க. இந்தியாவில் உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு போர்ஷனை வந்து தங்கமாக தான் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டான தங்கம் அப்படிங்கிறது கடந்த 3 வருஷங்களாக, கடந்த 4 வருஷங்களாக ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ரிட்டர்னையும் பீட் பண்ணி அள்ளி கொடுத்துருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும், 10 ஸ்டாக்காக வாங்கணும், பல செக்டரில் பிரித்து போடணும், பல லார்ஜ் கேப் பங்கு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் வந்து பிரித்து போடணும். இதில் எல்லா ஸ்டாக்குமே நல்லா பண்ணாது. சிலது வந்து கேபிட்டல்லே லாஸ் கொடுக்கும், சிலது க்ரோத் கம்மியாக இருக்கும், சிலது ஃப்ளாட்டாக கிடக்கும், சிலது வந்து அப்படியே டபுளாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆவரேஜாக நீங்கள் வந்து சிஏஜிஆர் பார்க்கணும், தொடர்ந்து நியூஸை வந்து கவனிக்கணும், மார்க்கெட்டில் வந்து அவங்க என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ப்ரொமோட்டர் ஏதாவது ஸ்கேம் பண்ணார்னா அவ்வளோதான், கம்பெனி அம்போ. அப்பர் சர்க்கியூட்டு, லோவர் சர்க்கியூட்டு, இந்த மாதிரி வாலட்டாலிட்டி எல்லாம் ஸ்டமக் பண்ணுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட நாலேஜு, டைம், இது எல்லாமே தேவை. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லப்பா, கோல்டுன்னு நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படிங்கிறத கோல்டு வந்து ரியல் கோல்டுன்னு வந்து காட்டின இந்த பீரியட் அப்படிங்கிறது வந்து கோல்டுக்கு அற்புதமான பொற்காலம். நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து வந்து இதை பற்றி பேசலாம்.